Hello friends, welcome and welcome back to Mala's Tamil Kitchen. இந்த வீடியோல சூப்பரான prawn manchurian dry எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ அளவு prawn எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு full egg எடுத்துக்கலாம். இதில காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் அளவு மைதா, இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு துளியும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இந்த முட்டையில் இருக்க மாய்ஸ்சர் வச்சு நம்ம இதை கலக்கி வச்சுக்கலாம். ப்ரானை சுத்தம் செஞ்சுட்டு அதில் தண்ணி எதுவும் இல்லாமல் வடித்து வச்சுக்கோங்க. ப்ரான் எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு தெரியாதவங்க நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ப்ரான் சேர்த்துக்கலாம். ப்ரான் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் இதை மேரினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் இது ஊறினா போதும். அதுக்கு இடையில் நம்ம எண்ணெயும் ஒரு பேனில் காய வச்சுக்கலாம். இதை பொரிச்சு எடுக்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம உதிரியாக இதை சேர்த்துக்கணும். கையால் எடுத்து இந்த மாதிரி அங்கேயும் ஒன்றும் இங்கே ஒன்றும் போட்டிங்கன்னா உதிரியாக வரும். ஸ்பூனில் எடுத்து போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ப்ரான்ஸு. எண்ணெயோட கொதிப்பு நல்லா அடங்கினப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம், இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் எதுவும் கலர் சேர்க்கல. இந்த மாதிரி எல்லா ப்ரான்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இப்போ இன்னொரு பேனில் நம்ம ப்ரான்ஸ் சுட்டு எடுத்த எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், அது கூட பொடியாக நறுக்குன பூண்டு பற்கள் ஒரு 10, ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, அடுத்து பெரிய பெரிய பீசஸாக ஸ்கொயர்ஸாக கட் பண்ண வெங்காயம், கொடை மிளகாய், இதெல்லாம் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொடை மிளகாய்லாம் சேர்த்தோன்னே சட்டுன்னு நம்ம ப்ரான்ஸையும் சேர்த்துடணும். ஏன்னா அதிக நேரம் இது ரெண்டுமே வதங்குச்சுன்னா சாஃப்டாகிடும். அப்போ நமக்கு மஞ்சூரியன் நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. அதாவது வெங்காயம் கொடை மிளகாய் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக சாகியாக போயிடும். இப்போ ப்ரான் சேர்த்தப்புறம் நம்ம 2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெட்சப் சேர்த்துக்கலாம். இந்த டொமேட்டோ கெட்சப்லேயும் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் இந்த மஞ்சூரியனுக்கு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கணும். நம்ம ப்ரானில் வேறு உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். நல்லா ஃப்ளேம் ஹையில் வச்சு நம்ம இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸில் நமக்கு இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி தான். நம்ம ப்ரானை மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் வேலை. கடைசியில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக வெங்காயத்தாள் இருந்தால் நீங்கள் அதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் அப்படியே சர்வ் பண்ணுறேன். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.